ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு வடை ரெசிபி பார்க்க போகிறோம். அது பிரெட் வடை. நம்ம பிரெட்டில் வடை செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நாம் பிள்ளைகளிடம் பேசும்போது நேர்மறையாக பேச வேண்டும். பொய் பேசாதே, கெட்டது செய்யாதே, கோபப்படாதே அப்படின்னு எதிர்மறையாக கூறாமல் உண்மையை பேசு, நன்மையை மட்டுமே செய், அன்போடு இரு என்று நேர்மறையாக, அதாவது பாசிட்டிவாக பேச வேண்டும். ஓகே, நம்ம இப்போது இந்த பிரெட் வடை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இதை 5 பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டை தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது மிக்சியில் போட்டு தூள் பண்ணியிருக்கேன். இதில் முதலே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாக நம்ம உப்பு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு, சின்ன கப்பு, இந்த கப்பு பாருங்கள், இந்த ஒரு கப்பு கொத்தமல்லி கீரை எடுத்துக்கிறோம். அதே கப்பில் புதினா கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஒரு 4 பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம், அதை இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் 1 வெட்டி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கோம், அதை இதில் போட்டுக்கலாம். இது வறுத்த அரிசி மாவு. இது ஒரு சின்ன கேரட்டை துருவி வச்சுருக்கோம், அதை இதை போட்டுக்கலாம். உப்பு நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். முதல்ல ப்ரெட்டில் உப்பு இருக்கிறதுனால நான் 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் இதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். இதை நான் பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம இப்போ இது பிசைஞ்சு வச்சுட்டோம். இது பாருங்கள் எப்படி பிசைஞ்சு வச்சுருக்கோம். நம்ம இப்போ வடையை போட்டு காமிக்கிறேன். போட்டுக்கலாம். வடையை கொஞ்சம் மெதுவான சூடு இருக்கட்டும், கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம். இப்போது நம்மளோட சூப்பரான பிரெட் வடை ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, எடுத்துடலாம். அப்புறம் சர்வ் பண்ணி காட்டுறேன். நம்மளோட சூப்பரான பிரெட் வடை ரெடி ஆயிடுச்சு. கெஸ்ட் வந்தாங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸி. அதாவது தயிர் நீங்கள் போடும்போது பார்த்து போடுங்க. தயிர் போட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, அப்படிலாட்டா தண்ணி விட்டுடும். இல்லாட்டா கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் போட்டு பிசைஞ்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க, வடை சுட்டுக்கோங்க. முதல்லையே தயிரை நிறையா ஊற்றிட்டு அப்படியே வச்சுட்டோன்னா அப்படியே தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க. ஓகேங்களா, இந்த வடை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா.